இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணது. ஸோ இதோட கலர் கரெக்ஷனை இப்போ இதில் நம்ம பார்க்கலாம். இந்த இமேஜுக்கு நான் கலர் கரெக்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாலாம் கிடையாது. ரொம்ப அது கலர்ஃபுல்லா கொடுக்கல. ஒரு 2-3 கலர் சிங்கிள் கலர்லேயே வச்சு தான் நம்ம ஒரு அவுட்ஃபிட்டை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்தந்த இமேஜுக்கும் ஒரு குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு. அதை கலர் கரெக்ஷன் நம்ம எப்படி கொடுக்குறோன்றதுலேயும் ஒன்று இருக்கு. ஸோ இந்த இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கலர்ஃபுல் பண்ணாம லைட்டா மட்டும் கலர் கொடுத்து கொஞ்சம் அங்கங்க ஹைலைட்லாம் காமிச்சு கன்னத்துக்கிட்ட வந்து ரோஸ் கொடுத்து ஒரு அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லா பண்ணாம இப்படி லைட்டா மட்டும் கலர் அப்ளை பண்றது எப்படின்றத பார்க்கலாம். இதுக்கோட ஒரிஜினல் லேயர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மச்சிங் வந்து ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த லேயர்ல தான் நம்ம வந்து ஹேர் வந்து கலர் கரெக்ஷன் வந்து பண்ண போறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், கலர் கரெக்ஷன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேட்ச் டூல் எடுத்துக்கங்க. ஆயில் பெயிண்டிங்னு தனியாக ஒரு கலர் கரெக்ஷன் வரும். இந்த மாதிரி நம்ம ரொம்ப இதா கொடுக்காம ரொம்ப டார்க்கா அதிகமா கொடுக்காம நேச்சுரலா கொடுக்கறதுக்காக இந்த ஒரு ஸ்டெப் தான். ஸோ வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த ஃபேஸை மட்டும் அப்படியே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு எப்பயுமே இந்த மாதிரி ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஃபெதர் கொடுக்கணும் மறக்காம. நான் வந்து ஃபெதர் வந்து ஒரு 100 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நல்லா பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் யூ கொடுத்து சேச்சுரேஷனுக்கு போறேன். ஓகேங்களா? சேச்சுரேஷன்ல லைட்டா மட்டும் நான் என்ன பண்றேன், சேச்சுரேஷன் ஒரு அமௌண்ட் ஒரு 10 கூட வச்சுக்கீங்களேன். 10 வச்சுட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்ப ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இமேஜ்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ல செலக்ட் கலர். ஓகேங்களா? செலக்ட் கலர்ல கொஞ்சமா நான் என்ன பண்றேன், எல்லோ வச்சுக்கிறேன். அதாவது சும்மா லைட்டா மட்டும் எல்லோ வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்ப 2 ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்ப மூணாவது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ட்ரோல் பி கொடுத்து கலர் பேலன்ஸ் கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? இந்த கலர் பேலன்ஸ்ல வந்து மிட்டோன்ஸ்ல லைட்டா மட்டும் நான் என்ன பண்றேன், ஒரு அமௌண்ட் 5 கூட வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இமேஜ் ஃபேஸ் வந்து ரொம்ப எல்லோவும் தெரியக்கூடாது, ரொம்ப பிரைட்டாவும் தெரியக்கூடாது, நார்மலான ஒரு லெவல்ல இருக்கணும். மிட்டோன்ஸ் இந்த கலர் கொடுத்து லைட்டா அப்படியே வந்து சியான் மிட்டோன்ஸ்ல மேல சியானுக்கும் ரெட்டுக்கும் நடுவுல இருக்கிறத லைட்டா நான் என்ன பண்றேன், ரெட்டுக்கு கொஞ்சம் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த அளவுக்கு வச்சுட்டு நான் வந்து இதுல வந்து அமௌண்ட் சொல்லலை. ஏன்னா இப்ப எனக்கு எவ்வளவு தகுந்த தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வச்சுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்மச்சிங் வந்து டார்க்காவும் பண்ணிருப்பீங்க, அந்த பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்லாம் டார்க்காவும் வச்சிருப்பீங்க, பிரைட்டா வச்சிருப்பீங்க. அதனால நான் ஒரு அமௌண்ட் சொல்லி நான் வச்சேன்னா அதே இதை நீங்களும் ட்ரை பண்ணி வைக்கிறப்ப நான் பண்றதோட உங்களுக்கு டிம்மாவும் வரலாம், இல்லை அதிகமாகவும் போகலாம். ஏன்னா குத்து மதிப்பா உங்களுக்கு எவ்வளவு கரெக்டா இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், ஹைலைட்ல கொஞ்சமா என்ன பண்றேன், ப்ளூ கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுக்குறப்ப நமக்கு என்ன ஆகும்னா மொத்தமா அந்த கலர் டோனே மாறும். இப்ப இங்க இருக்கிறதுலதான் இதுலதான் நமக்கு வந்து அந்த கலரோட எஃபெக்ட் மாறதே இருக்கு. இது வரைக்கும் நம்ம மிட்டோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் கலரை வெளியே எடுத்துக்காது. அதுதான் மிட்டோன்ஸ் வந்து நம்ம எவ்வளவுதான் கலர் அதிகம் இப்படி மூவ் பண்ணாலும் அது வந்து அப்படியே லைட்டா மட்டும் ஸ்மூத்தா மூவ் ஆகும். ஆனா ஹைலைட்ன்றது ரொம்ப பிரைட்டாவே நல்லா பளிச்சுன்னு மூவ் ஆயிடும். அதுக்காக அது எப்பயுமே எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் ஹைலைட்டுக்குன்னு போகும்போது மட்டும் கம்மியா வச்சுக்கணும் எல்லாத்தையும். இப்போ நான் என்ன பண்றேன், ஹைலைட்ல கொஞ்சம் லைட்டா மட்டும் ப்ளூ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்து இப்போ டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ரொம்பவுமே வந்து அதிகமாலாம் கலர் அப்ளை பண்ணல, ஒரு 3 ஸ்டெப் தான். சேச்சுரேஷன், செலக்ட் கலர், கலர் பேலன்ஸ். ஓகேங்களா? அந்த 3 ஆப்ஷன்ல தான் நம்ம வந்து ஒரு கலர் கரெக்ஷன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லைட்டா மட்டும் கலர் கரெக்ஷன் வந்து மாறி இருக்கிறது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த பேட்ச் டூலே எடுத்துட்டேன். இப்ப லைட்டா வந்து நம்ம என்ன பண்றோம், ஷேடோ இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபேஸோட ஹைலைட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹைலைட்லாம் வந்து நம்ம டார்க்கா காமிக்க போறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆயில் பெயிண்டிங்கான ஒரு மெத்தட். இப்ப நிறைய பேர் கேக்குறீங்க, எப்படி ப்ரோ உங்களுக்கு மட்டும் அந்த குவாலிட்டி வருது, அந்த இமேஜை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது நல்லா கண்ணாடி மாதிரி பளபளன்னு அந்த ஹைலைட்டோட சேர்த்து பாக்குறப்ப நல்லா இருக்கு, ஒரு நல்லா பிளைனா ஸ்மச் பண்ணிருக்கு, இந்த மாதிரி கேட்கும்போது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஹைலைட் நம்ம கிரியேட் பண்றோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஹைலைட் கிரியேட் பண்றதுனாலதான் அது நம்ம காமிக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமா அப்படியே நம்ம வந்து சைனிங்கா ஸ்மூத்தா ஸ்மச் பண்ண மாதிரி மட்டும்தான் ஒரு ஃபீல் கொடுக்கும். லைட்டா அந்த ஆயில் எஃபெக்ட் எடுக்கிறதுக்காக தான் நான் என்ன பண்றேன், இந்த லேயர் ஆஃப் பண்ணிட்டு அது பழைய லேயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதோட கலர் எங்கெங்கெல்லாம் ஹைலைட் லைட்டா தெரியுதோ ஸோ அந்த ஹைலைட்லாம் நம்ம வந்து இப்போ போட்டுக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு ரொம்ப பெருசா ரவுண்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி பெருசா நீங்க ரவுண்ட் பண்ணீங்கன்னா அதோட இடமே வந்து ஃபேஸே மாறிடும். லைட்டா மட்டும்தான் ரவுண்ட் பண்ணணும். இப்ப நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் பி கொடுத்து கலர் பேலன்ஸ் வந்து
மிட்டோன்ஸ்ல ஃபுல்லா ப்ளூ வச்சுக்கிறேன், ஹைலைட்ஸ்லயும் ஃபுல்லா நான் என்ன பண்ணிக்கிறேன், ப்ளூ வச்சுக்கிறேன். இப்ப இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே நல்லா ப்ளூவா ரோஸ் கலர்ல ஃபுல்லா ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், லைட்டா வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ஒயிட்டும் ப்ளூவும் கலந்த மாதிரி ஒரு ஃபீல் வேணும், அந்த கலர் வேணும். அதுக்காக நான் என்ன பண்றேன், ஹைலைட்ல கொஞ்சமா நான் என்ன பண்ணிக்கிறேன், சியானை அப்படி ஏத்திக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி மிட்டோன்ஸ்லயும் கொஞ்சமா அப்படி சியானை ஏத்திக்கிறேன். ஏத்திட்டு இப்ப நான் என்ன பண்றேன், ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு டீசெலக்ட் பண்ணிட்டு ஸ்மட்ச் டூலுக்கு வந்து ஒரு சாஃப்டான பிரஷ் எடுத்துக்கங்க. சாஃப்டான பிரஷ் எடுத்துட்டு ஸ்பேசிங் வந்து ஆஃப் பண்ணிட்டு இதோட ஸ்ட்ரென்த் வந்து 34 30 இவ்வளவு கூட இருக்கலாம். ஏன்னா லைட்டா தான் நம்ம ஸ்மட்ச் பண்ண போறோம். இப்போ நான் என்ன பண்றேன், லைட்டா அதை வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஸ்மட்ச் பண்ணி நம்ம பேஸோட பேஸா அதை வந்து தெரியாத அளவுக்கு ஸ்மட்ச் பண்ணிடணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம அந்த ரவுண்ட் பண்ணதை தனியா எடுத்து காமிக்க கூடாது. அதுக்காக தான் இந்த இதை வந்து ஸ்மூத்தா உங்களுக்கு ஸ்மட்ச் பண்ண சொல்றேன். ஸோ இந்த மாதிரி லைட்டா மட்டும் அதை வந்து 2 சைடும் வந்து ஸ்மட்ச் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹைலைட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே வரோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் நம்ம ரெடி பண்றது. ஏன்னா ஒரு இமேஜை வந்து அந்த ஃபேஸ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு ஆயில் எஃபெக்டை காமிக்கிறதுக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அதை கரெக்டா நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப ஹைலைட் போட்டுறாம அந்த ஃபேஸே மாறாம, முக்கியமா அந்த ஹைலைட் போடும்போது கரெக்டா அந்த கலர் கரெக்ஷனுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வந்து ரோஸ் கலர்ல கொடுக்கணும். ரொம்ப அதிகமா கொடுத்து வச்சிட்டோம்னா அதுவே வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு இதாயிடும், ஒரு இமேஜே வந்து நல்லா இல்லாம ஒரு அளவுக்கு ஆயிடும். அதுதான் வந்து நம்ம ஹைலைட் கிரியேட் பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஹைலைட் ரவுண்ட் போட்டு பண்றோம் பாத்தீங்களா, அது வந்து கலர் கரெக்ஷனுக்கும் அதுக்கும் மற்ற இடத்தெல்லாம் தவிர அந்த கண்ணம் மூக்கு இந்த இடத்துல மட்டும்தான் ஹைலைட் இருக்கா அப்படின்றத மறக்காம பார்த்துக்கங்க. ஏன்னா கொஞ்சம் இடத்த விட்டு மாறி பெருசு பெருசா போயிடுச்சுன்னா மற்ற இடத்துல நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணதெல்லாம் தெரியாமே போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டை வந்து பொறுமையாக கிரியேட் பண்ணணும். ஸோ வீடியோ இப்போ வந்து நம்ம போடுறது வந்து கொஞ்சம் டைம் ஆகுது. ஏன்னா இப்போ ஒரு வீடியோ போட்டால் அடுத்து 1 வீக் கழிச்சு தான் ஒரு வீடியோ போடுற மாதிரி ஆகுது. ஏன்னா கொஞ்சம் ஒர்க்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த யூடியூப்ல நம்ம மானிட்டேஷன் அமௌண்ட் இது வர்றதுல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அதையும் பார்க்கறதா இருக்கு. கொஞ்சம் ரெகுலராக நான் வீடியோ போடுற அளவுக்கு பார்க்குறேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஹைலைட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஒரு கலர் கரெக்ஷன் சிம்பிள் மெத்தட் இந்த இமேஜ். ஓகேங்களா? இப்ப அப்படியே நீங்க வந்து நம்ம அவுட்புட் கொடுத்த லேயருக்கு வந்தீங்கன்னா பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதுல வந்து நான் ரொம்ப அந்த கலர் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, இது கடைசியா எதுல மாறும், இப்ப இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பண்ணதெல்லாம் பண்ணிட்டோம். இதுல இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இந்த கன்னத்துல 2 சைடும் நம்ம இந்த ரோஸ் கலர் கொடுக்கறதுக்கு வந்து இந்த பேட்ச் டூலை எடுத்துட்டு இந்த 2 சைடும், ஓகேங்களா, இந்த 2 சைடும் வந்து நான் என்ன பண்றேன், இந்த இடத்தையும் வந்து இது செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு ரெண்டுத்துக்கும் பொதுவா வெதர்ல ஒரு 100 கொடுத்துட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து கலர் பேலன்ஸ் வந்துருங்க. ஓகேங்களா? கலர் பேலன்ஸ் வந்துட்டு அதுல மிட்டோன்ஸ்ல கொஞ்சம் ப்ளூ வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹைலைட்ஸ்லயும் கொஞ்சம் லைட்டா ப்ளூ வச்சுக்கோங்க. அதாவது மிட்டோன்ஸ்ல கொஞ்சம் லைட்டா அதிகமா வைங்க, ஹைலைட்ஸ்ல கொஞ்சம் லைட்டா கம்மியா வைங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க ஓகே கொடுக்கும் போது உங்களுக்கு 2 சைடும் அந்த ரோஸ் கலர்ல இருக்கிற ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த அவுட்புட். ஓகேங்களா? இது பிரைட்டா இருக்கு ப்ரோ, இது வந்து கொஞ்சம் டிம்மா இருக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ, அது ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வந்து இப்ப நம்ம ஃபைனலா ஒர்க் முடிச்சது, இது வந்து நம்ம ஒர்க் முடிக்கல. ஸோ ஃபைனலா நம்ம சேவ் பண்ற ப்ராசஸ் ஒன்று இருக்கு, அந்த ப்ராசஸ்ல வந்து கொஞ்சம் லைட்டா மாறும். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அது நான் வீடியோலையும் சொல்றேன் உங்களுக்கு சேவ் பண்ற ப்ராசஸ் எப்படின்ட்டு. ஸோ இதுதான் இந்த கலர் கரெக்ஷன் மெத்தட். ஓகேங்களா? இப்ப இந்த கலர் கரெக்ஷன்லயே நம்ம இது வரைக்கும் நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணதில்ல, இது வந்து ஒரு சின்ன ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லா பண்ணாம பண்ற மெத்தடா இருந்தாலும் இதுல இன்னமே தான் அவ்வளவுதான். ஏன்னா இன்னும் இந்த கண்ணு இருக்கு, இந்த கண்ணு பண்றது இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உதட்டுக்கு பல்லுக்கு இந்த கலர்லாம் கொடுக்கறது இருக்கு. ஸோ கண்ணு வந்து போன வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம், அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணுல கொடுக்குற அந்த ஹைலைட் எல்லாம் எப்படி கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த வீடியோல சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர் கரெக்ஷன் சிம்பிளா பண்ற மெத்தட். அதிகமா நம்ம எந்த இதையும் யூஸ் பண்ணல. கலர் கரெக்ஷன், கலர் பேலன்ஸ், செலக்டிவ் கலர், சேச்சுரேஷன், கொஞ்சமா அந்த பேட்ச் டூல் எடுத்து அந்த ரோஸ் கலர்ல கலர் பேலன்ஸ்ல போட்டு கொடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் நம்ம இந்த இமேஜுக்கான கலர் கரெக்ஷன். ஸோ இந்த வீடியோ
கலர் கரெக்ஷன்ல இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்து நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம். ஸோ இருந்தாலும் நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் போட்டு ஹேரோட கலர் மாத்துறது ரொம்பவுமே ஈஸி தான். ஒரே ஸ்டெப் தான், சேச்சுரேஷன்ல போயிட்டு நம்ம கலரை மாற்ற போறோம். ஸோ ஆயில் எஃபெக்டுக்கான ஒர்க்கு வரும். ஸோ இந்த வீடியோக்கான இதுல வந்து நெக்ஸ்ட் வீடியோல ஹேர் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா தான் இருக்கும். ஸோ ஹேர் ஒர்க்கும் வரும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஹைலைட்டான விஷயத்த நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? அந்த ஹைலைட்டான விஷயம் என்னன்றத நான் அந்த வீடியோல சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்டா போட ட்ரை பண்றேன். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.